நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இது ஒரு 36 வயசுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தா எப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ அதே மாதிரி இன்னி அளவு கூட நகராம திரும்பவும் எனக்கு இந்த மாதிரி 36 வயசுல கோவை நாடாளுமன்ற தொழில போட்டி பெற ஒரு வாய்ப்பு எல்லாரும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. உண்மையா சொல்லணும்னா நான் இங்க வேட்பாளரே கிடையாது. நீங்க எல்லாரும் தான் வேட்பாளர். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு தான் வேட்பாளர். இது நான் சும்மா ஒரு பெருமைக்கோ உங்களை உற்சாகப்படுத்துறக்கோ சொல்ல. நமக்கு முன்னாடி இருக்கிற நாட்கள் 15-20 நாட்கள், 6 தொகுதி. ஒரு தொகுதிக்கு 2 நாள் கிடைக்கும், அதிகபட்சம் 2.5 நாள் கிடைக்கும். ஒரு தொகுதியை 2.5 நாள்ல பார்க்கணும்னா மெயின் ரோட்ல இப்படி எடுத்து கையெழுத்து கும்பிட்டு போறதுக்கு தான் நேரம் இருக்கு. அந்த தருணத்துல நான் கையெழுத்து கும்பிட்டு போறதை பார்த்து யாரும் ஓட்டு போட போறது. நீங்க அனைவரும் இந்த வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பூத்திலையும் போய் நம்ம இயக்கத்திற்காக உணர்வு பூர்வமாக நீங்களே வேட்பாளரா நினைச்சு ஏன் நமக்கு ஓட்டு போடுறதுன்னு சொல்லி நீங்க எல்லாம் வாக்கு வாங்கி கொடுக்கறனாலதான் நான் ஜெயிக்க போறேங்கிறத 200% உறுதியா நான் நம்புறேன். அதனாலதான் சொல்றேன், நான் வேட்பாளர் இல்ல, நீங்க எல்லாம் தான் வேட்பாளர். இன்னைக்கு 3 விதம் சொல்ல துரோகம், மானம், தர்மம். நம்ம தர்மத்தின் பக்கம் இருக்கிறோம். ஏன்னா அவ்வளவு செஞ்சிருக்காங்க. நம்ம கோவை மாவட்டத்துக்கு பாலங்கள், திட்டங்கள் சொன்னோம்னா 1 மணி நேரம் பேசலாம். அவ்வளவு பண்ணிருக்கோம். ஆனா திமுகவோட வேட்பாளர் துரோகி. ஏன்? நம்ம கிட்ட அனைத்து அமைச்சர்களும் ஒன்னா இங்க வேலை செஞ்சு அம்மாவோட பேரை வச்சு இங்க மேல இருந்து இப்ப நம்ம எதிரி கட்சியான திமுகவோட போய் நிக்கிறார். துரோகிகளுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா நமக்கு எதிரி சும்மா பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு இந்த இவரு பாஜக வேட்பாளர். அவரு நமக்கு எதிரியே கிடையாது. நமக்கு எதிரி திமுக தான். அஇஅதிமுகவே திமுகவை எதிர்க்கிறதுக்காக ஆரம்பித்த இயக்கம், புரட்சி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான். அந்த உணர்வு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தொண்டர்களின் உணர்விலும் உடம்பிலும் இருப்பதால் தான் நாம எடுத்துக்கிட்டே இருக்கோம். திமுக தூக்கத்தில் எந்திரிச்சு இப்படின்னா திட்டுவோம் திமுக. ஏன்னா புரட்சி தலைவர் விதைத்த விதை நம் மனதில் இன்றும் இருக்கிறது. இப்போ அது கூட பரவாயில்ல, எதிரியை நம்பலாம். ஆனா இந்த சூழ்ச்சி செய்யறவங்க நம்ப கூடாது. இங்க நம்ம கூட இருந்துட்டு பூத்துக்கே ஆள் இல்லாம நம்ம மூலமா 4 எம்எல்ஏ வாங்கிட்டு எம்எல்ஏ ஜெயிச்சதுக்கு அப்புறமா முதுகுல குத்துற மாதிரி கடந்த 2 வருஷத்துல யோசிச்சு பாருங்க. பேரறிஞர் அண்ணாவை பத்தி தப்பா பேச, பெரியாரை பத்தி தப்பா பேச, புரட்சி தலைவர் அம்மாவை பத்தி நம்ம ரசிக்க முடியாத அளவு பேசுறாங்க. இந்த மாதிரி பேசிட்டு இன்னும் முந்தா நேரத்து எங்க அப்பா அவர் ஏதோ எனக்கு எம்எல்ஏ கோட்டால் ஏதோ வாங்கி அவர் இறந்து 25 வருஷம் ஆச்சு. ஒரு இறந்தவரை பற்றி மரியாதை இல்லாம தப்பா பேசுறேன். அதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு நான் கேட்டிருந்தேன். இப்ப வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு மன்னிப்பெல்லாம் அதெல்லாம் கேட்க முடியாது. எதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்கணும்? அவர் கரூர்ல இருந்து வந்திருக்காரு, வெளியூருக்காரு. என்ன பண்றாரு? தவறான ஒரு தகவல் சொல்லி இறந்தவர் மேல் களங்கம் ஏற்படுவது போய் பண்ணி அதையும் தாண்டி தப்பா சொல்லிடும். ஊடகமே ஃபேக்ட் செக் பண்ணி அவர் சொன்னது தப்புன்னு சொன்ன பிறகும் மன்னிப்பு கேட்க முடியாதோ என்று சொல்லக்கூடிய ஒருவர் அடித்தட்டு மக்களுக்கு எப்படி செய்ய முடியும்? ஒரு மனப்பான்மை வேணும்ல. அதனால அவங்க நம்ம கிட்ட போட்டியே இல்லை. அவங்க ட்விட்டர்ல லைக் ஷேர் எவ்வளவு வருதுன்னு கட்டிட்டு உட்கார்ந்து எண்ணிட்டு இருக்காங்க. அதையே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம தலைவர்களை பத்தி இப்படி பேசி நம்ம அண்ணாவை பத்தி பேசிய அவர் இங்க தெரியாம மாட்டிருக்காரு. ஏன்னா கோயம்புத்தூர் அஇஅதிமுகவின் கோட்டை. அதிலும் கடந்த முறை 11 தொகுதிகளில் மாண்பு எஸ்பி வேலுமணியன் அவர்கள் வெற்றி கடியை பெற்றது எடப்பாடியார் கொடுத்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.